நம்ம ஒரு வாரத்தை பாலாடை தயிராடை ரெண்டு சேர்த்து வச்சுங்க. இப்போ பெரிய ஜாரில் ஒரு 5 நிமிஷத்து போல் ஜில்லுன்னு இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனாலங்க. அப்படி இல்லைன்னா தயிர் கலக்கக்கூடாதுங்க. தயிர் கலக்கணும்னா நம்மளுக்கு லேட் ஆகுங்க. பாலாடை தயிராடை தயிராடை வேணால் தனியாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பாலாடை நம்ம தனியாக எடுத்து வைக்கக்கூடாதுங்க, ஸ்மெல் வந்துடுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தயிராடை எடுத்து வைக்கிறேங்க, அதுக்கப்புறம் பாலாடை. இந்த மாதிரி மாற்றி மாற்றி டெய்லி கிடைக்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கும்போது நம்மளுக்கு அளவாக இருக்கும்போதே நம்ம அரைச்சிக்கலாங்க. ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு பால் வாங்கிறத பொறுத்து நம்ம ஒரு அரை ஜார் பெரிய ஜாரில் வர்ற மாதிரி நம்ம அரைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப நம்ம இந்த அளவுக்கு முக்கால்வாசியில் போட்டால் நம்மளுக்கு அந்த மோர் கடைசியில் அடித்து வரும்போது நம்மளுக்கு தண்ணி மோர் வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால் நம்ம ஒரு அரை ஜார் அளவு போட்டால் போதுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சிட்டுங்க. எடுத்து பார்த்துங்க. கடைசியில் தண்ணி மாதிரி மோர் வந்துடுங்க. அப்போ வெண்ணெய் தனியாக வந்துடுங்க. நம்ம அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் வர்றது பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துங்க உடனடியாக நம்ம காய்ச்சலுக்கு வச்சிடலாங்க. அப்படி நம்மளுக்கு வெண்ணெய் தண்ணி ஊற்றி அலாசிட்டும் கூட நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டுங்க கழுவிட்டு நம்ம அப்படியே நம்ம நெய் காய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் கடைசி கொஞ்சம் வேகமாக வச்சு கிளறி விட்டுங்க. கொஞ்சம் நம்ம சிம்மிலையே வச்சுங்க. கடைசியில் கருவேப்பிலை தழை போட்டோம்னா கருவேப்பிலை தழை வந்து முறிவி வந்துடுங்க. நெய் வந்து நம்மளுக்கு ரொம்ப கருகாத கலர் மாறாத அளவுக்கு இருக்கிறப்பவே நம்ம எடுத்துக்கலாங்க. வாசம் வரும், நெய் வாசம். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி தண்ணி வெளியே எடுத்துட்டுங்க. நம்ம கொஞ்சம் இப்படி அமுத்துனாலே மோர் வருங்க. இந்த தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே ஊற்றிட்டுங்க நம்ம அப்படியே ஸ்டவ் பற்ற வச்சுங்க. நம்ம நெய் காய்ச்சிக்கலாங்க. மைசூர் பாக்கெலாம் நம்ம செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்துலேயே வச்சு நம்ம நெய் சூடாக இருக்கும்போது நம்ம அப்படியும் கூட செஞ்சுக்கலாங்க. பலகாரம் செய்கிறதுனா நெய் காய்ச்சி வச்சுங்க, ஆற வச்சு நம்ம அப்படியே ஜல்லடையில் ஆறின முன்னாடி ஜல்லடையில் வடிச்சுக்கலாங்க. பிளாஸ்டிக் ஜல்லடையாக இருந்தால் உருவி போயிடுங்க. சூடாக நம்ம வடிக்கக்கூடாதுங்க. இரும்பு ஜல்லடையாக இருந்தால் நம்ம உடனே ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிங்க ஊற்றி வச்சுக்கலாங்க. எறும்பு இது போகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு தட்டில் நம்ம தண்ணி ஊற்றி அது மேலே நெய் வச்சுக்கலாங்க. கண்ணாடி பாட்டிலையும் ஊற்றி வச்சுக்கலாங்க. அதில் ஆறின முன்னாடி ஊற்றணுங்க. இப்போ வந்துங்க நம்ம இந்த இவ்வளோ மோர் இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துட்டுங்க இந்த வெண்ணெயெல்லாம் வலிச்சு நல்லா எடுத்துட்டுங்க நம்ம வந்து சுடுதண்ணி வச்சு இந்த மிக்ஸி அலாசினோம்னா வந்து நம்மளுக்கு இந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் எண்ணெய் பசையெல்லாம் போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. மூடியில் இந்த அளவுக்கு இருக்குங்க. இதையும் நம்ம சுடு தண்ணியில் ஊற்றிட்டுங்க நம்ம நெய் காய்ச்சின முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சோம்னா இந்த பாத்திரம் நம்ம என்னென்னலாம் புழங்குறோமோ அது எல்லாமே சுடு தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க, க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த எண்ணெய் பசை பூரா போயிடுங்க. ஏன்னா மிக்ஸி ஜார் பிளேடெல்லாம் வந்து நம்மளுக்கு எண்ணெய் பசை இருக்குங்க. அதனால் நம்ம சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மோரை இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் இருக்குதுங்க. நம்ம சைட்லலாம் ஒட்டி இருக்கிறத கையில் வலிச்சு எடுத்துங்க நம்ம இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அலாசிட்டுங்க நம்ம ஸ்டவ்வை வேகமாக வச்சு இந்த மாதிரி கரண்டியே ஊதுங்க நல்லா கலக்கி விட்டுட்டுங்க நம்ம கருவேப்பிலை தழை கடைசியில் ஒரு 2 கொத்து போட்டோம்னா நல்லா முறிவி வரும். முறிவி வந்தோடனே நெய் வந்து ரொம்ப கருப்பாகக்கூடாதுங்க, அளவாக நெய் வாசம் வருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் நம்ம கடைசியில் சிம்மில் வச்சுக்கலாங்க. அடியில் வந்து அந்த கசடெல்லாம் நின்றுக்குங்க. நம்ம அப்படியும் கூட ஜல்லடை இல்லாமல் கூட எடுத்து ஊற்றிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஜல்லடை வச்சு வடித்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம நெய் காய்ச்சறப்ப பார்க்கலாங்க.